குற்ற நிகழ்வுகள் நடக்க வராமல் தடுப்பது ஒரு புறம், குற்ற நிகழ்வுகள் நடந்தவுடன் தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலை நடந்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அவர் முதலே ஆரம்பிச்சார், எதிர்கட்சிக்கு போறாரு. அதாவது இது எதிர்பாராத நடைபெறுகின்ற இந்த கொலைகளுக்கு உடனடி தீர்வாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து காவல்துறை நிமிர்ந்த நடையோடு மிடுக்கோடு இருக்கின்றது. சமீபத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர் வழிபறி செயின் பறிப்பிலே 9 பேர் ஈடுபடுகிறார்கள். அந்த 9 பேரை 3 மணி நேரத்திற்குள் விமானத்தில் ஏறியவரை கூட ஷூவின் அடையாளத்தை வைத்து இறக்கி கைது செய்து சிறையில் அடைத்த பெருமை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நம்முடைய காவல்துறைக்கு உண்டு. குற்ற நிகழ்வுகள் நடக்க வராமல் தடுப்பது ஒரு புறம், குற்ற நிகழ்வுகள் நடந்தவுடன் அதற்குண்டான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்வது ஒரு புறம். பல நேரங்களில் குற்றவாளிகள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த விதமான அதிரடி நடவடிக்கைக்கும் காவல்துறை தயாராக இருக்கின்றது. ஒரு புறம் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை பத்திரிகையாளரே ஊடகத்துறையினரே மறுக்க மாட்டீர்கள். எதிர்பாராத முன்விரோதம் காரணமாக எதிர்பாராத படுகொலைகளுக்கு கூட உடனடியாக தீர்வு காணுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தளவில் குற்ற சதவீதத்தை கடந்த காலங்களை விட இந்த காலங்களில் குறைவுதான். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆளுமையிலே இருக்கின்ற இந்த காவல்துறை துரித செயல்பாட்டோடு எந்த விதமான தலையீடு இல்லாமல் சிறப்பாக மற்ற மாநிலங்களில் ஒப்பிடுகையில் இந்த மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளோதான், இதுக்கு மேலே போட போறீங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய மானிய கோரிக்கையிலே தெளிவாக அறிவித்திருக்கின்றார். 6869 கோடி ரூபாய் அளவிற்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு உண்டான நிதி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் கூடுதலாக கூட பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.